نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய உதாரணங்கள் என்கிற அந்த தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, வாழ்க்கையே இறுக்கமாக இருக்கிறது, ஒரே நெருக்கமாக இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் எப்பவெல்லாம் நமக்குள்ள புலம்புகின்றோமோ அப்பவெல்லாம் நமக்கு இந்த ஆயத்து நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ஒமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் என்னுடைய நல்லுபதேசத்தை, நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை யார் புறக்கணித்து வாழுகின்றார்களோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம எப்போ இந்த துனியாவில் அல்லாஹ்வை மறந்து அவனுடைய நல்லுபதேசங்களை மறந்து நாம பாவத்தில் மூழ்கின்றோமோ அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது, மை யுரிதுல்லாஹ ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துகின்றான். ஒமை யுரிது ஐ யுலில்லஹு. யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகின்றானோ யஜ்அல் ஸத்ரஹு தையிகா. அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நெருக்கமானதாக ஆக்குகின்றான் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரே கஷ்டமாக நெருக்கமாக இருக்கிறது. இதற்கு எல்லாவற்றுக்குமான காரணம் நாம செய்யக்கூடிய பாவம் தான் என்பது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, இன்ன மஸலல்லதி யஅமலு ஸய்யிஆத், இன்ன மஸலல்லதி யஅமலு ஸய்யிஆத். ஒருவன் ஒரு பாவத்தை செய்கின்றான், சும்ம யஅமலு ஹஸனத். ஒரு பாவத்தை செய்து விட்டு பிறகு நல்லமலை செய்கின்றான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கான உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பிறகு நல்லமல் செய்யக்கூடிய ஒருத்தனுக்கான உதாரணம் கமஸலி ரஜுலின். ஒரு மனிதன் அவன் இருக்கின்றான், காலத்து அலைகி திரான் லையிக்குன். ஒரு இறுக்கமான சட்டையை போட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கான உதாரணம் சொன்னாங்க. நம்ம டைட்டா கோட்டு போட்டிருந்தா என்னவாகும்? ஒரு மாதிரி நெருக்கமா, ஒரு மாதிரி வேத்த மாதிரி இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறுக்கமாக ஒருவன் சட்டை அணிந்திருந்தால் அது எப்படி அவனுக்கு இருக்குமோ அது போல இருக்கும். கது ஹனக்கத்துஹு, அது அவனை இறுக்கி கொண்டிருக்கும். சும்ம அமில ஹசனத்தன், அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லமல் செய்யும் பொழுது அது அப்படியே அந்த சட்டை லூஸ் ஆகும். சும்ம அமில ஹசனத்தன் உஹ்ரா, பிறகு அவன் இன்னொரு நல்லமல் செய்யும் போது ஃபன் ஃபக்கத்த ஹல்கத்தன் உஹ்ரா, இன்னும் அந்த சட்டை லூசாகி ஹத்தா யஹ்ருஜ இலல் அர்லி, ஒரு கட்டத்தில் அது அவிழ்ந்து கீழே விழுந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டி விளக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செய்ய செய்ய நம்ம ஒரு இறுக்கமான சட்டையை போட்டிருப்பதற்கு சமம். நம்ம நல்லமல்கள் செய்ய செய்ய அந்த சட்டை ஒவ்வொன்றாக லூஸாகி அவிழ்ந்து விழுவதற்கு சமம் என்று சொன்னாங்க. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோமோ அவ்வளவுக்கான நெருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். நம்ம எவ்வளவு நல்ல அமல்களுக்கு நம்மளை மாத்துகின்றோமோ அந்த நெருக்கங்கள் அல்லாஹ் லூஸாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலகுவான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தருகின்றான். ஆக நாம வாழுகிற காலத்தில் நம்முடைய நெருக்கமான வாழ்க்கையை நம்ம முறியடிக்க வேண்டும் என்றால் நம்ம நல்ல அமல்களை செய்து அதிகமான நல்ல அமல்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.